மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. பாரா பெரிய என்ன மாப்பிள்ள வாட்ச் பிடிச்சிருக்கா? உங்களுக்காக ஸ்பெஷலாக சுவிட்சர்லாண்ட்லேருந்து வர வச்ச வாட்ச்சு நேற்று நைட்டு தான் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கியிருக்கு. பிரேஸ்லெட்டு உங்களுக்காக ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொண்டாந்துருக்கோம். 8 பவுனு. சித்தப்பா இதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? வேணாம், கொடுத்துடலாமே. மாப்பிள்ள இதை நீங்க வேணான்லாம் சொல்லக்கூடாது. இது எங்க கௌரவம். அன்பு, மாப்பிள்ளை கையில இருந்து வாங்கி அதை அவர் கையில போட்டு விடு. ம். கதிர் சார், இது சும்மா டீசர் தான். நிச்சயதார்த்தத்துக்கு காஸ்ட்லியான கார், மாப்பிள்ளை கொண்டு பொண்ணு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, கொடைக்கானல்ல கேரட் தோட்டத்துக்கு நடுவுல ஒரு ட்ரீம் ஹவுஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளையோட பேச்சுலர் பார்ட்டியே அங்கதான். வெளிநாட்டு சோமபானம், மற்ற சமாச்சாரம் எல்லாம் ரெடி. மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோட வந்து இறங்கினா மட்டும் போதும். மாப்பிள்ளை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இனி வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு ஃபன்னு தான். போங்க. இல்ல போதும்ல மாப்பிள்ள. வாழ்க்கையில முதல் பாதி கஷ்டப்பட்டா 2வது பாதி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த சின்ன வயசுலயே உங்க அம்மாவால நிறைய கஷ்டப்பட்டுட்டிய. வெளியில எங்க போனாலும் உங்க அம்மாவோட பழக்க வழக்கத்தை சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஈஸ்வரி மாவாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. கிண்டலா பேசினவங்களும் நக்கலா பார்த்தவங்களும் இனி உங்களை கொண்டாட போறாங்க பாருங்க. உங்க அம்மா உங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு உங்க சித்திகளோட சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடிச்சு தூக்கிடலாங்க, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்லல கதிரு, நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த போறது உறுதி. ஆனா அவங்க எண்ணத்தை பாருங்க, ரொம்ப தப்பான எண்ணம். புருஷன் வெளியில வரக்கூடாது, புள்ள வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது. ச்சே, இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதிய. நான் ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டேன். இனி உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்க மாமனார் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. உங்க அப்பா இன்னும் 10 நாள்ல வெளியில வந்துருவாரு. என்ன கதிரு, கொண்டு வந்துடலாம்ல? அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். எவனா பிரச்சனை பண்ணா ஜெயில உடைச்சாது வெளியே கொண்டு தரேன். கதிரு, அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. அப்புறம் உங்களையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அட சும்மா இருங்க நீங்க. உங்க அண்ணனை ராஜ மரியாதையோட வெளியில கொண்டு வர சகல ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ள, இந்த ஜில்லாவே மெச்சுற மாதிரி உங்க கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்க போகுது. நீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அன்பு, நேரமாயிடுச்சு, கிளம்புவோமா? அன்பு, மாப்பிள்ளட்ட சொல்லிட்டு வாமா. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல நிகழ்வுல சந்திக்கலாம். வரேன் கதிரு. வரேன் மாப்பிள்ள. வரேன். வா அன்பு. மாப்பிள்ள பத்திரம். மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வா. பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். சரிம்மா. அண்ணே. யாருமா? என்ன வேணும்? என் அக்கா பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உள்ள யாரும் இல்லைம்மா. கிளாஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இப்போதான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணா அண்ணா எல்லா இடத்துலையுமே கேட்டுட்டோம்ண்ணே. ஸ்கூலுக்கு வந்த பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலண்ணே. டீச்சர் கிட்ட கூட பேசியிருக்கோம்ண்ணே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எந்த டீச்சரு? சௌந்தர்யா டீச்சர். சரிம்மா, உள்ள போய் பாருங்கம்மா. ஆஃபீஸ் ரூம்ல தான் இருப்பாங்க, போய் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. வா.
சார் சார் சொல்லுங்க. எங்க அக்கா பொண்ணு ஐஸ்வர்யானும் வீட்டுக்கு வரல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னாச்சு? ஐஸ்வர்யா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல ஆமா, மேம், மேம். அதனால தான் ஸ்கூல்ல வந்து பார்க்கலான்னு வந்தோம். என்னாச்சு மேம்? யாரு? டென்னே ஐஸ்வர்யா சார். நல்ல பொண்ணுதான். ஆனா கொஞ்ச நாளா மைண்ட்ல ஏதோ கன்ஃபியூஷன்ல இருந்தா. நாங்களும் அட்வைஸ் பண்ணி பார்த்தோம். ஆனா அவ ஏதோ மாதிரியா தான் இருந்தா. இன்னைக்கு கூட ஸ்கூல் இருக்குன்னு வீட்ல இருந்து ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு தான் ஏ செக்ஷனுக்கு கிளாஸ் இல்லையே. நேத்தே டெஸ்ட் வச்சு லீவ் விட்டாச்சே. அததான் சார் நானும் அவங்க மதர் கிட்ட சொல்லியிருந்தேன். வீட்ல இல்லன்னதும் இங்க வந்துட்டாங்க. ம். ஏன் சார் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேற எங்காவது போயிருப்பாளோ? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் போக மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா. ஸ்கூல் கேம்பஸ்ல செக் பண்ணி சொல்றீங்க சார் அப்படியே இங்க வந்திருந்தாலும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே சார். ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க எதுக்கும் வீட்டுக்கு போற வழியிலேயே பாருங்க சார். சார் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் சார். ப்ளீஸ் சார். மேம் ப்ளீஸ் மேம். ஓகே, கூட்டு போங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஐசு. ஐஸ்வர்யா, சக்தி, நான் மேல பாக்குறேன், நீ இந்த பக்கம் போய் பாரு. சரி. ஐஸ்வர்யா மேம், நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க மேம். ஓகே, நான் பாக்குறேன். ஐசே, ஐசே. இது பாரு, அழாத ரேணுகா. நீ பாரு, இங்கதான் இருப்பா அவ. எங்க போயிட்டானே தெரியலையே. கோவத்துல எங்கேயாவது போயிருச்சா என்னன்னு இல்ல, இல்ல. அமைதியாரு, கிடைப்பா.